ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கெயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 9. நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. நிஃப்டி மார்னிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பண்ட் மார்க்கெட்டாக தான் இருந்தது. ஸோ ஆஃப்டர் நமக்கு 11 மணிக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ பிரேக் பண்ணிட்டு புட் சைடில் சேம் சைட்லேயே ஒன் சைடு ரேலி ஆனது. ஸோ அப்போ நம்மளோட இண்டிகேட்டரில் வந்து என்னென்ன எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் மார்னிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 25,900 தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்மளோட இண்டிகேட்டரில் கால்லையும் புட்லேயும் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். கால் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரி 9:48க்கு வந்தது. ஸோ அந்த என்ட்ரி ஸ்டாப் லாஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9:57க்கு வந்தது. ஸோ அது கண்டினியூஸ் என்ட்ரி தான், 9:10 நடக்கும். ஸோ அந்த ஒரு என்ட்ரி ஸ்டாப் லாஸு. ஓகேங்களா. ஆஃப்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கால் சைடு இது என்ட்ரி இல்லை, ட்ரெண்டு செல்லிங்க்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எதுவும் என்ட்ரி இல்லை. அதுக்கப்புறம் மார்னிங் செக்ஷன் வந்து என்ட்ரி மட்டும்தான். புட் சைடு 1 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ட்ரி 9:28க்கு வந்தது. ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு மொமெண்டம் முடிஞ்சிருச்சு, கண்டினியூசிங் என்ட்ரி. அந்த இடத்துலையுமே ஸ்கேல்பிங் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10:36க்கு என்ட்ரி வந்தது, பிரேக் அவுட் என்ட்ரி. அங்கே வந்து நமக்கு கட் பண்ணவே இல்லை, என்ட்ரி ஆக்டிவேட் ஆகலை. ஸோ அந்த என்ட்ரி அவாய்ட் ஆகிடுச்சு. அடுத்து பாருங்களேன், நமக்கு 10:51க்கு ரிட்டன் பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. ஸோ அங்கேருந்து நமக்கு ஒரு மொமெண்டம் முடிஞ்சிருச்சு, ஸ்கேல்பிங். ஓகேங்களா. பாருங்கள், ஒன் சைடு ரேலியாக இருக்குது. ஸோ அதேமாதிரி நமக்கு 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸையுமே என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் சைடில் கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 9:45க்கு ரிவர்சல் என்ட்ரி வந்தது. பட் ஆனால் அந்த கேண்டில் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது. ஸோ அந்த என்ட்ரி நம்ம வந்து எடுத்துருக்க மாட்டோம். ஸோ அந்த என்ட்ரி நம்ம அவாய்ட் ஆகிடுச்சு. ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேண்டில் செல்லிங்க்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அது என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எது இல்லை கால் சைடில். அதேமாதிரி புட் ஆப்ஷன் சைடில் என்னென்ன என்ட்ரி வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரி 9:25க்கு வந்தது. ஸோ அந்த கேண்டில் சைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் அதிகம் தான். ஸோ நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 20 பாயிண்ட்ஸ்க்கு பிலோ இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இது 2 என்ட்ரியுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 20 பாயிண்ட்ஸ்க்கு அபோவ் இருக்குது. ஸோ அதனால் அது 2 என்ட்ரியுமே நமக்கு ஃபில்டர் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காகவே. அடுத்து அகைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10:50க்கு ரிட்டர்ன் ஒரு என்ட்ரி வந்தது. அது ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். ஆஃப்டர் நமக்கு அங்கே வந்து ஒரு மொமெண்டம் முடிஞ்சிருச்சு எக்ஸிட்டில். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு 1:50க்கு ஒரு என்ட்ரி வந்தது. ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான். ஆல்ரெடி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில் ஒன் சைடாக ரேலியாக இருக்குது. ஸோ அந்த ஐயிலே போய்ட்டு ரிட்டன் ஃப்ரெஷ் என்ட்ரி வந்துச்சுன்னு சொல்லி எடுத்திங்கன்னா அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்கி என்ட்ரி தான் அது. ஓகேங்களா. உங்களுக்கு என்ட்ரி எக்ஸிட் ஆனதுலேருந்து ஒரு 50% கரெக்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து என்ட்ரி வந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். நீங்கள் ரிட்டன் அதே ஹையிலே போய் என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ட்ரி ரிஸ்கி என்ட்ரி தான் அது. ஓகேங்களா. அந்த மாதிரி என்ட்ரி நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த என்ட்ரி எடுத்திருந்தாலுமே மேபி உங்களுக்கு எக்ஸிட்டில் வந்து க்ளோசிங்கில் வந்து காஸ்ட் எக்ஸிட் ஆகிடுச்சு, இல்லை உங்களுக்கு மொமெண்டம் முடிஞ்சு கொடுத்துருக்கு. நான் இந்த என்ட்ரியை அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு பெட்ரு. ஓகேங்களா. அந்த ஹைலே போய் ரிட்டன் என்ட்ரி வந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிட்டு ரிட்டன் உங்களுக்கு 50% கரெக்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து ரிவர்ஸில் ஆக முடியுங்களா, நம்ம அந்த மாதிரி என்ட்ரி எடுத்துக்கிறது நமக்கு பெட்டராக இருக்கும். ஸோ நம்மளுடைய ஸ்கேல்பிங்கும் ஆகட்டும், நம்மளுடைய செலக்டிவ் என்ட்ரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸும் ஆகட்டும், எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் சைட் ரேலி மூமெண்டம்லையுமே. ஸோ நம்மளுடைய இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களை ஃபர்தராக கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கும் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கெயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.